தனிமை அரசனின் கதையும் கவிதையும். சூழ்நிலை எத்தனை தடவை என்னை சீண்டி பார்த்தாலும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போலன்னு தோலை தட்டி விட்டு அடுத்து என் வேலையை பார்க்க போகிறவன்னா. எப்படின்னா, 1000 முறை அடுத்தவனை புண்படுத்தி பின் மன்னிப்பு கேட்டவன் அல்லன். எத்தனை முறை புண்படுத்தப்பட்டாலும் மன்னிப்பு கேட்டவனிடம் மனதார பரவாயில்லை என்று கூறும் திமிரு கொண்டவன் நான். 1000ல் ஒருவன் நான். என்றாலும் யதார்த்தமான வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி தோழர்? அப்படியே எதிர்பார்ப்புன்னு ஒன்று வர்றப்போ ஏமாற்றம் இல்லாமல் எப்படி தோழர்? அதனால தான் மனதை மறத்து போகச் செய்ய தேடி தேடி ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறேன். என்றாலும் எதிர்வரும் ஏமாற்றம் ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்தி விடுகிறது. தாங்கிக் கொள்கிறேன். தாங்கி தாங்கி இன்னும் எவ்வளோ தாங்கிறது? ஒரு இடத்துல நானே உடஞ்சிரும் போலையேன்னு நினைக்கிறப்ப தான் இனி எதிர்வரும் அனைத்துக்குமான எச்சரிக்கை: எளிமையாக இருப்பவனிடம் யதார்த்தத்தை எதிர்பார்க்காதீர்கள். சாது மிரண்டா. தனிமை அரசனின் கதையும் கவிதையும்.